தோலை துணித்து பொய்கன்று ஒன்று செய்து அருகாமையில் நிறுத்தி முட்டி போட்டு பாலை கறந்த எந்த முட்டி? கைமுட்டி. கைமுட்டி அப்படி போட்டு தான் டக்கு டக்கு அப்படி கறக்கணும். பூலோகத்திலே கோமாதா குலமாதா என்று வழங்கக்கூடியது பசு. பசு ஈன்றெடுத்த கன்றை கொன்று ஆமாங்க அதனுடைய மாமிசத்தை எடுத்து தின்றுவிட்டு அந்த பண்டினுடைய தோளிலே வைக்கோலை துரைத்து பொய்கன்றாக உருவாக்கி ஆமாங்க பக்கத்திலே நிறுத்தி பாலை கறக்கின்றான். கைமுட்டி போட்டு. அதை நான் கேட்கவில்லை. கைமுட்டி சேர்க்கணுமுங்க. அப்படி பாலை கறந்தவன் மீண்டும் என்ன செய்கிறான்? என்ன செய்தான்? 5 லிட்டர் பாலை கறக்க வேண்டியது. சரி. அதில் 5 லிட்டர் தண்ணீரை கலக்க வேண்டியது. அதை விற்பனை செய்ய வேண்டியது. குழந்தைகளுக்கு வாங்கி சென்ற அந்த பாலை அருந்தும் பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு குழந்தைகள் இறந்து விடுகிறது. அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து அவன் என்ன செய்கிறான்? பாதி சின்ன வீட்டுக்கும் பாதி பெரிய வீட்டுக்கும் கொடுக்கிறது. இப்படி ஒருவன் உயிர் வந்திருக்கின்றது. ஆமாங்க. அவனை நான் பார்க்க வேண்டுமே. யார? எங்கே அந்த சண்டாள பாவை? கன்றுக்கு பாலை விடாமல் கறந்துட்ட சண்டாளன் உயிரை கொண்டா கொண்டா. கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தவன் கத்தியால் குத்திகளை திடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்துட்ட சண்டாளன் உயிரை கொண்டா கொண்டா. சக்கரத்தில் என்று சுற்றி சுற்றி இவன் சாரி எலும்பை முறித்திடுவே. எங்கே அவன்? தர்மபிரபு இதோ அழைத்து வருகிறேன். அழைத்து கொண்டு வா. இழுத்து கொண்டு வா. பால் கறந்து கொண்டிருக்கும் பொழுது உயிரை கவர்ந்து கொண்டு வந்து விட்டாயா? ஏய் எமன்டா. எவன்டாவா? எமன்டா. ஏய் இது காளமாடு, இங்க பால் வராது. பிரபு தாங்களை எருமை என்று நினைத்து விட்டான். அது என் வாகனம் அல்லவா? அது அவனுக்கு தெரியும். ஏய் சண்டாள பாவி. ஏய் மாட்டிக்காரா. என்னை பாருடா. சித்திரகுப்தா, நான் யார் என்று எடுத்து சொல்லடா. யம தர்மராஜா என்று சொல்லடா. என்னிடத்திலே பால் கறக்க வருகிறானடா. சரி விடுங்க, கறந்துட்டு போறேன். ஏங்க அவனை மேலே எழுப்புடா. அவனுக்கு நான் எழுப்புறதா? அவனுக்கு பால் கறந்து கொண்டிருக்கும் பொழுதே உயிரை கவர்ந்து கொண்டு வந்தாய் விட்டான். உண்மைதான் உண்மைதான். அவன் இங்கு வந்த உடனே என்னிடத்திலே பால் கறக்க பார்க்கிறான். வழக்க தோசை விடுங்க, கறந்துட்டு போகட்டும். ஏய் நீசனே, அங்க என்ன லிட்டர் கணக்கிலே வர போகுது? ஏய் என்னை பாருடா. டாய் சட்டால பாவே. ஏய் எருமை அங்கதான் நிக்குது. எருமை எருமை. ஏய் தாங்களை எருமை என்று கூறுகிறான். இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும்டா. என்ன தண்டனை? என்ன தண்டனை? இவனை சக்கரத்திலே குப்புறக்க படுக்க வைக்க வேண்டும். சரி. இவனுடைய சாரி எலும்புகள் அனைத்துமே நரநரவென்று நொறுங்க வேண்டும்டா. பாருங்கள், மதுபானம் குடிக்க சொல்கிறான். ஏய் அழைத்து செல், தண்டனை நிறைவேற்று. ஏய் எருமை அங்க படுத்துஇருக்குது. எருமை எருமை அங்க படுத்துது. எருமை அது இல்ல, அவர் வாகனம். சித்திரகுப்தா, அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும்? அப்படி கேளுங்க. ஏய் யாருடைய உயிர் வர வேண்டும்? என்ன ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டேங்கிறாரு யமலோகத்துல. தர்மபிரபு அடுத்தபடியாக நம்மளுக்கு கற்பித்த ஆசான். ஓஹோ வாத்தியார். சரி, படிக்க வேண்டியது. அவர் சொல்லி கொடுக்கிறது தவறா இருந்தா மாணவனை தானே கொட்டுவார். ஆமா. ஆனால் இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? ஆசானை மாணவர்கள் மண்டையில் கொட்டுவது. சரி. அது மட்டுமில்லை பிரபு, அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆசனத்திலே முள்களை கீழே குத்தி விட்டால் அவர் உட்கார்வது. அப்பேற்பட்டவன் உயிர் இங்க முள்ளு குத்தி பாவம் சலம் பிடிச்சு கிடக்குது. அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை? பழுக்க காட்சிய கம்பத்தை அவனுடைய ஆசனத்திலே விடுறான். ஐயோ, அதுதான் அவனுக்கு தண்டனை. பழுக்க வச்சா அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும்? இந்த பாத்துறாங்க. ஏய் யாருடைய உயிர் வர வேண்டும்? கொடுபாரி. யாரு? படுபாரி. யாரை சொல்கிறாய்? தாங்களை கூறவில்லை பிரபு, ஒரு பெண். பெண்ணா? ஆம். நல்லவளா? சற்று பொருங்கள் பார்க்கிறேன். மல்லிகை மனத்தை ஏற்க. பிரபு, கொடியவள் தன்னுடைய கணவனுடைய தாலியாகப்பட்டது நெஞ்சில் தொங்கும் பொழுது கணவனை விட்டு மாற்றானோடு உல்லாசமாக இருந்தவள். அப்படியா? தன்னுடைய கற்பை விலைக்கு விட்டவள். நரக சண்டாளி. அப்பேற்பட்டவள். அப்படியா? வந்து கொண்டிருக்கிறாள். கட்டிய கணவனுடைய தாலி நெஞ்சில் இருக்கும் பொழுது கண்ட ஆடவர்களோடு உல்லாசமாக இருந்தவள். உண்மைதான். கற்பை காசுக்காக விட்டவள். உண்மைதான். பூலோகத்திலே கொடிய நோயை பரப்பியவள். ஆமாங்க. அப்பேற்பட்டவளுடைய உயிர் வர வேண்டும். உண்மைதான். எங்கே? அழைத்து கொண்டு வா. அவளை அழைத்து வருகிறேன். அழைத்து வா.
என் மனைவியை தவிர யாரை பார்க்க மாட்டேன். இந்தாங்க ஆனதாச்சும் ஒரு 5 நிமிஷம். சித்திரகுப்தா, வருகிறாயா இல்லை என்றால் உன் பதவி போய்விடும். சித்திரகுப்தா, காலதாமதம் செய்தால் உன் பதவி போய்விடும். யமபுரி பட்டணத்திலே கணக்கன் வேலை வேண்டுமா வேண்டாமா? வருகிறாயா இல்லையா? பெண்களை நாம் பார்க்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? நாம் பார்க்க கூடாது. என் மனைவி ஐயோவுக்கு தெரிந்தால் என் பதவியே போய்விடும். ஐயோ ஐயோ. வாமா மச்சான் மச்சான் கிச்சு கிச்சு கோகிலா புள்ள. சரி வாங்க. இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? இவளுக்கா? ஆமா. என்ன தண்டனை? ஐயோ லே 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 அருகிலே வராது. தண்டனை கூட ஒரு மாக்கமா கேக்குறா. நான் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏன் கீழே தான் பார்ப்பியா? பெண்கள் என்றாலே எனக்கு பிடிக்காது என்று உனக்கு தெரியாதா? அப்புறம் பொம்பளை பிடிக்க வேற என்னத்த பிடிக்கும்? ஏய், நான் யம தர்மண்டா. இருந்துட்டு போ. இவளுக்கு சரியான தண்டனையாக இருக்க வேண்டும். என்ன தண்டனை அளிக்க வேண்டும்? ஈயத்தை பழுக்க காய்ச்சி கொண்டு வா. ஈயத்தை? இவளுக்கு எத்தனை துவாரமடா? ஒரு மனிதனுக்கு 9 துவாரம், பெண்களுக்கு 11. அந்த 11 துவாரத்தையும் அடைத்து விடலாம். ஏங்க ஈயத்தை காய்ச்சி அனைத்து துவாரத்தையும் அடைத்து விடலாம். அப்பொழுதுதான் பூலோகத்தில் நோயை பரப்ப மாட்டாள். அவள் சொல்வதை கேட்டீர்களா? என்ன? தாங்களது தொரியை மூட வேண்டுமாம். ஏய், அதை பற்றி நீ ஏன்டா பேசுகிறாய்? நான் கூறவில்லை. அதுதான்டா எனக்கு அம்சமே. ஓ, நாக்கு அது பாட்டுக்கு வெளியில வந்துட்டு போகும். நாக்கு போடுறியா? இவளை அழைத்து செல். அப்படியாகட்டும். தண்டனை நிறைவேற்று. வாடி துண்ட கொடுத்து போ. அவளை தொடாதடா. நான் எங்கங்க தொட்டேன்? அடி என்ன விடு, பதவி போயிரா. ஓடி உனக்கு ஈயத்தை காய்ச்சி உள்ள ஊத்தி விடுறேன் பொண்ணி. அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும்? இந்த பாத்துறங்க. பார். பாரு. தர்மபிரபு மோசக்காரன். யார்? தர்மபிரபு மோசக்காரன் இல்லைங்க, அவர்கிட்ட சொல்றேன். சே, இப்படிப்பட்ட கொடியவர்கள் எல்லாம் நாட்டில் இருக்கவே கூடாது பிரபு. யார் அப்படி? நாடக நடிகர், டிராமா ஆர்டிஸ்ட். சரி, கொடியவன். யார்? நாடகத்தை 50,000 என்று பேச வேண்டியது 30,000 கணக்கை ஒழித்து விட்டு 20,000 அபேஸ் பண்ணி கொண்டுட்டு போக வேண்டியது. அப்படியா? அப்பேற்பட்ட கொடியவனா? ஆமாங்க. ஒரு மனிதன் வயிற்றில் அடிக்கக்கூடிய சண்டால பாவி கொடியவன் அவன். எங்கெங்க சொன்னா யார் நம்ம பேச்சு? அவன் பூலோகத்தில் இருக்க கூடாதரா? அதத்தான் நானும் நினைச்சேன். யார் அவன்? வேற யாரு? யார்? செம்பகனம் புதுப்பட்டி துர்ரி நாகராஜ். நாகராஜ சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்க யமன் தானே, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஆனா 20,000 அடிச்சு போன தடவைங்க எனக்கு சம்பளம் 700 ரூபாய்க்கு 3 வருஷமா இன்னும் வரலங்க. அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும்டா? இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கல அதை சொல்லுங்க. நாகராஜுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. சாமி சாமி பால் வண்டியிலையோ லாரியிலையோ இப்படி அடிபட்டு சாணம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அழிவே கிடையாதரா. யாருக்கு? சிவனுடைய களத்தில் இருக்கக்கூடியவன். அடுத்தவன் வயிற்றுல அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு. அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும் பார்த்து சொல். யாருடைய உயிர் என்று சொல்லடா.
பதில் சொல்லு. ஏய் அவர்கள் இருக்கட்டும், அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும் பார்த்து சொல். யார் அந்த பொம்பளைக்கு இருக்கட்டுமா? சே, அடுத்து நம்முடைய ஆக்கினைக்கு வரக்கூடிய உயிர் யாருடைய உயிரா? நாகராஜுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அதை சொல்லுங்க. அவரை போன்றவர்கள் பூலோகத்தில் இருந்துதான் ஆக வேண்டும்டா. ஏன் நடிகர்கள் வயித்துல அடிச்சு தின்னுகிட்டே இருக்கானு? இந்த வருஷம் மட்டும் 5 பவுன் சம்பாதிச்சுட்டா இருக்கா? டேய் நீசனே, யாரு அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும் அதை சொல்லடா. நாகராஜுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அதை சொல்லுங்க. அதிகாலையில் தெரியும் என்னது தண்டனை நிறைவேற்றும் பொழுது. அடுத்து நெளிவு கொடுக்கும் பொழுது நாங்கள் தண்டனை கொடுப்போம். பார்க்கலாம். அடுத்து யாருடைய உயிர் வர வேண்டும் அதை சொல்லடா. வருகிறேன் அப்படிம்பே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்குவேன். யாரை சொல். இருக்கட்டும் இருக்கட்டும். புண்ணியம் செய்தவர்கள். இப்பொழுதாவது நன்றாக சொன்னாயே. ஏன் அதுக்கு வாந்தி எடுத்தீங்க? ஏய், புண்ணியம் செய்தவர்கள். ஆமாங்க. யார் அவர்கள்? தர்மபிரபு, அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய துணைவியாராகிய துரோபதை 6 பேரும் உயிரோடு வைகுந்தம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு வைகுந்தம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். சுருளி 33 கோடி தேவர்கள் மூர்த்திகள் அனைவருமே ஒன்றாக வாழக்கூடிய இடத்திலே பூலோகத்திலே மானிட பிறப்புகளாக பிறந்து உயிரோடு வைகுந்தம் வந்தால் நம்முடைய கடமை என்ன? தர்மத்திலே சிறந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை சோதிப்பது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டால் அவருடைய உயிர்களை கவர்வதும் நம்முடைய கடமை. உண்மைதான் பிரபு. அதனால் ஒவ்வொரு வனத்திலும் ஒவ்வொருவருடைய உயிர்களை நாம் கவர வேண்டும். அப்படியே தொட்ட வனத்திலே மாயவா சிவனே என்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொட்ட வனத்துக்கு புறப்பட்டு சென்று முதலாவதாக துரோபதனுடைய உயிரை கவர வேண்டும். அப்படியே என் வாகனத்தை அழைத்துக் கொண்டு வா. இதோ வருகிறேன். அழைத்துக் கொண்டு வா என் வாகனத்தை. என்ன என்னங்க எருமை? யாரை சொல்கிறாய்? இல்லங்க எருமை எந்திரிக்க மாட்டேங்குதுன்னு. என்ன என்னன்னு தெரியல. என் வாகனம் வர மறுக்கிறதா? உண்மைதான். வாகனம் இல்லை என்றால் என்ன? கால்நடையாக புறப்பட்டு செல்கின்றேன். போலாம். ஒவ்வொருவருடைய உயிர்களை கவர்ந்து வருகின்றேன். நீ யமபுரி பட்டணத்திலே காவலாக இருக்க வேண்டும். அப்படியே புறப்படு தொட்ட வனத்திற்கு புறப்படுகிறேன். பாண்டவர்களை உயிர்களை கவர்கின்றேன். ஒவ்வொரு வனத்திலும் ஒவ்வொருடைய உயிரை கவர்ந்து வருகின்றேன். புறப்படுகிறேன் தொட்ட வனத்திற்கு. அங்கே தொட்டமானோ போகையிலே, அங்கே போகையிலே, தொட்டமானோ போகையிலே, இவன் போகையிலே ஒரு துண்டி நிமித்தம் சொல்கிறாத இங்கு சொல்கிறாதவா. அங்கே தொட்டமானோ போகையிலே, அங்கே போகையிலே ஒரு துள்ள நிமித்தம் சொல்லியதோ அங்கே சொல்லியதோ. சாமி, தொட்டவன மாந்தோப்பில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கால்கள் எல்லாம் நோகிறது, கண்கள் எல்லாம் இருக்கிறது. என்னால் இந்த வடத்திலே தங்களுடன் வர முடியாது போல் தோடுகிறதோ சாமி. துரோபதா, ஆமாம் சாமி. என்ன தெரிவிக்கின்றாய்? இந்த வனத்தில் வந்தவுடனே என்னால் நடக்க முடியவில்லை என்று தெரிவிக்கின்றாய். உண்மைதான் சாமி. வேண்டாமம்மா, உங்களுடைய அண்ணனை நினைத்து கொண்ட வண்ணமாக புறப்படு செல்வோம் வைகுந்தம் என்ன சொல்கிறீர்கள்? அண்ணன் நினைத்தபடியே வந்தால் தங்களோடு உயிரோடு வைகுந்தம் சென்று விடலாம் என்று சொல்கிறீர்களே. உண்மைதான் இல்லை சாமி. கால்களும் நோகுது, கண்கள் இருளிது, ஐவகோகவே. அம்மா கால்காலு நோகுத கண்காலு சோறுத ஐவர் கோடியா. சாமி தவனம் தனி வந்திடு வேலையில் ஐவகோகவே. ஐயோ எந்த வானந்தானில் வந்துடும் வேலையில் ஐவர் கோடி. எனக்கு நாமே வராதீரே நல்லதள்ளி தவும் ஐவர்கோங்கவே. ஐயோ நப வளருத நல்லது நீதகம் ஐவர் கோடி. சாமி, பார்த்தீர்களா? ஒரு உருவமாகப்பட்டது தாங்களை பார்த்து வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா சுவாமி? அம்மா துரோபதா, ஓ பாருங்கள் சாமி, என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன் ஐவர்கோங்கவே. ஐயோ என்ன செய்ய போறேன், எது செய்ய போறேன் ஐவர் கோடி. சாமி கண்ணே ஐயோ
போறேன் அது செய்ய போறேன் ஐவர்கோங்க ஐயோ என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன் ஐவர் கோடி சாமி இந்த வனத்தல்லில் நாங்கள் ஏழையில் ஐவர்கோங்க ஐயோ இந்த வானந்தானில் வந்தோடும் வேளையில் ஐவர் கோடி இந்த பாவி என்ன பாவத்தை செய்தேன் தங்களுடன் உயிரோடு வைகுந்த வர முடியாமல் தோணுகிறதே சுவாமி ஐயோ கோழி குறைத்து நான் குறை நாளி ஈட்டினோ ஐவர்கோங்க ஐயோ ஊரத்தனோ குரலாயோ விட்டேனோ ஐவர் கோடி ஐயோ குற்றங்கள் செய்தேனோ பெரியோடு எழுதினோ ஐயோ பிச்சைக்கு வந்தானே பின்பக சொன்னேனா ஐவர் கோடி ஐயோ பிச்சைக்கு வைத்தோரை பின் போக சொன்னீனோ ஐவர்கோங்க நான் தான் பிச்சைக்கு வந்தானே பின்பக சொன்னேனா ஐவர் கோடி சாமி கண்ணே மன்னவா ஐயோ பிள்ளை கொண்டிருக்கி கள்ளி பல்வாட்டினோ ஐவர்கோங்க ஐயோ பால் கட்டற்கு கள்ளி பால் கட்டானோ ஐவர் கோடி ஐயோ கூலி குறைந்தன் குறை நாளிட்டினோ பெருமதியே ஐயோ கோட்டேனோ குரலாடு விட்டேனோ ஐவர் கோடி சாமி என்ன செய்ய போறேன் அது செய்ய போறேன் ஐவர்கோங்க ஐயோ என்ன செய்ய போறேன் அது செய்ய போறேன் ஐவர் கோடி கண்ண துராவதா, நாங்கள் என்ன செய்வது? தொட்டவனத்திலே வந்தவுடனே எங்களை விட்டு பிரிந்து விட்டாயே. உன்னுடைய திருமுகத்தை நாங்கள் ஐவருமே எப்பொழுது காணப்போகின்றோம் கண்ணே? இந்த வனத்திலே வந்தவுடனே நீயும் இறந்து விட்டாயே. என்னுடைய அண்ணராகப்பட்டவர் முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றார். அண்ணவரை அழைத்துத்தான் விவரத்தை கேட்க வேண்டும். அண்ணா தர்மபூபதி அண்ணா. தம்பிமார்களே, ஏனப்பா ஏன் அழுது புலமை கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன தம்பி? அண்ணா, இந்த தொட்டவனத்திலே வந்தவுடனே நம்மளுடைய பாஞ்சாலி துரோபதியாகப்பட்டவள் துரோபதி நம்மளை விட்டு பிரிந்து ஐயோ ஐயோ அப்பா துரோபதா, இந்த தொட்ட மனம் அந்த ஒப்பிலே வந்தவுடனே ஆண்டு மடிந்து விட்டாயே. அப்பா நான் என்ன செய்ய போய்கின்றேன்? ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? துரோபதைய எங்களே அந்தரத்தில் விட்டாயம்மா துரோபதையும். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? துரோபதைய எங்களை அந்தரத்தில் விட்டாயம்மா துரோபதையா. ஐயோ தொட்டமாரோ காட்டிலேதான் துரோபதைய எங்களே விட்டு விட்டு போனாயம்மா துரோபதையும். ஐயோ தொட்டமானோ காட்டிலேதா துரோபதைய எங்களை விட்டு விட்டு போனாயம்மா துரோபதையா. ஐயோ தங்க நல்ல திருமுகத்தை துரோபதைய நாரோ என்று காக்க போறேனம்மா துரோபதையும். ஐயோ தங்க நல்ல திருமுகத்தை துரோபதைய நான் தான் என்று காங்க போறேனம்மா துரோபதைய. அப்பா துரோபதா, இந்த தொட்டவட மாந்தோபிலே வந்தவுடனே மாண்டு மடைந்து விட்டாயே. அம்மா நான் என்ன செய்ய போகின்றேன்? அம்மா என்ன செய்ய போகின்றேன்? ஐயோ பாஞ்சால ராஜல் பெற்ற ஐயோ பாஞ்சால ராஜல் பெற்ற எனது பத்திரி துரோபதையும்
ஐயோ பாஞ்சால ராஜன் பெற்றா பாஞ்சால ராஜன் பெற்றா எனது பத்தினி துரோபதையோ ஐயோ உனக்கும் தனசை என்ற வில் வளைத்தோ ஐயோ தனசை என்ற வில் வளைத்தோ எனது பாஞ்சாலி துரோபதைய ஒன்று தஞ்சம் இன்னும் கொண்டு வந்தோம் ஐயோ தலசி என்றோ வில் வளைத்தோ தலசி என்றோ வில் வளைத்தோ எனது பாஞ்சாலி துரோபதையை உன்னை தஞ்சம் என்னோ கொண்டு வந்தோம் ஐயோ நம்ம ஊரில் மாண்டிருந்தா ஐயோ நீதா ஊரிலேயே மடைந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதையை நமக்கு ஒரு ஜனம் வந்திருக்கும் ஐயோ ஊருளைய மாண்டிருந்தா ஊருளையே மாண்டிருந்தா எனது பாஞ்சாலி துரோபதையை உன்னை தஞ்சம் என கொண்டு வந்தா ஐயோ நம்ம கோட்டையில மாண்டிருந்தா ஐயோ நம்ம கோட்டையில மடைந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதையை நமக்கு கோடி ஜனம் வந்து நிற்கும் ஐயோ நீதான் கோட்டையில மாண்டிருந்தா நம்ம கோட்டையிலே மாண்டிருந்தா எனது பாஞ்சாலி துரோபதையை நம்ம கோத்திரமோ பெரு சொல்ல ஐயோ நம்ம வாசலில மாட்டிருந்தா ஐயோ நம்ம வாசலில மடைந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நம்ம வம்முசமோ பேரு சொல்லும் ஐயோ வாசலில மாண்டிருந்தா நம்ம வாசலிலே மாண்டிருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நம்ம வம்முசமோ பேரு சொல்ல ஐயோ நீதான் பெண்ணாய் பிறந்ததுக்கு ஐயோ நீதான் பெண்ணாய் பிறந்ததுக்கு எனது பாஞ்சாலி துரோபதையை இந்த மண்ணாய் பிறந்திருந்தா ஐயோ பெண்ணா பிறந்ததற்கு ஐயோ பெண்ணாய் பிறந்ததற்கு எனது பாஞ்சாலி துரோபதையை நீ மண்ணாய் பிறந்திருந்தா ஐயோ நீதான் மண்ணாய் பிறந்திருந்தா ஐயோ நீதான் மண்ணாய் பிறந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய மண்ணில் கோடிசனோ நிப்பரம்மா நீதாய் மண்ணாய் பிறந்திருந்தா மண்ணாய் பிறந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதையை மண்ணில் கோடிசனோடி பரம்மா ஐயோ நீதான் பெண்ணாய் பிறந்ததுக்கு ஐயோ பெண்ணாய் பிறந்ததுக்கு எனது பாஞ்சாலி துரோபதைய நீதான் மரமாய் பிறந்திருந்தா ஐயோ பெண்ணாய் பிறந்ததற்கு ஐயோ பெண்ணாய் பிறந்ததற்கு எனது பாஞ்சாலி துரோபதையை நீ மரமாய் பிறந்திருந்தா ஐயோ நீதான் மரமாய் பிறந்திருந்தா ஐயோ நீதான் மரமாய் பிறந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நிழலில் 1000 பேர் நிப்பரம்மா ஐயோ மரமாய் பிறந்திருந்தா நீதான் மரமாய் பிறந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நிழலில் 1000 பேர் நிப்பரம்மா ஐயோ உனக்கு வாசலில பந்தலிட்டு ஐயோ உனக்கு வாசலில பந்தலிட்டு எனது பாஞ்சாலி துரோபதைய உனக்கு வாழை மரம் 2 நட்டோம் ஐயோ வாசலில பந்தலிட்டு வாசலிலே பந்தலிட்டு எனது பாஞ்சாலி துரோபதையை உனக்கு வாழை மரம் 2 நட்டோம் ஐயோ உனக்கு தென்னம்பழம் 2 வச்சு
ஐயோ உனக்கு தென்னம்பால ரெண்டு வச்சு எனது பாஞ்சாலி துரோபதைய உனக்கு திருவிளக்கும் ஏத்தி வைத்தோம். ஐயோ தென்னம்பால ரெண்டு வச்சு ஐயோ தென்னம்பால ரெண்டு வச்சு எனது பாஞ்சாலி திரௌபதியை உனக்கு திருவிளக்கு ஏத்தி வைச்சா. ஐயோ நம்ம திமுற சீமையில ஐயோ நம்ம திமுறோ சீமையில எனது பாஞ்சாலி திரௌபதிய நம்ம ஆண்டு வந்தோம் கொஞ்ச காலம். ஐயோ அத்திபுர சீமையில ஐயோ அத்திபுர சீமையில எனது பாஞ்சாலி திரௌபதியை நம்ம ஆண்டு வந்தோம் கொஞ்ச காலம். ஐயோ நம்ம கூண்டு கிளி போல ஐயோ நம்ம கூண்டு கிளிகள் போல எனது பாஞ்சாலி திரௌபதிய நம்ம கூடிய வாழ்ந்தோம் அம்மா. ஐயோ கூண்டு கிளிகள் போல கூண்டு கிளிகள் போல எனது பாஞ்சாலி திரௌபதியை நம்ம கூடிய வாழ்ந்தோம் அம்மா. ஐயோ இப்போ ஆகாத களிகள் வந்து ஐயோ ஆகாத களிகள் வந்து ஐயோ இந்த சண்டால நாட்டிலே நம்ம ஆளுக்கு ஒரு தேசமாறோ. ஐயோ ஆகாத களியல் வந்து இந்த ஆகாத களியல் வந்து இந்த சண்டாள நாட்டில நம்ம ஆளுக்கு ஒரு தேசமானோ. ஐயோ நானும் என்ன செய்ய போறேன் அம்மா ஐயோ நானும் ஏது செய்ய போறேன் அம்மா எனது பாஞ்சாலி திரௌபதிய உனக்கு இந்த விதி வந்ததாலும் ஐயோ என்ன செய்ய போறேனம்மா நான் தான் எது செய்ய போறேனம்மா எனது பாஞ்சாலி திரௌபதியை உனக்கு இந்த விதி நந்ததம்மா. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் திரௌபதிய எங்களே அந்தரத்தில் விட்டாயம்மா திரௌபதியம்மா. ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் திரௌபதிய எங்களை அந்தரத்தில் விட்டாயம்மா திரௌபதிய. ஐயோ அத்திபுரோ சீமையில திரௌபதிய நாமோ ஆண்டு வந்தோ கொஞ்ச காலம் திரௌபதியம்மா. ஐயோ அத்திபுர சீமையில திரௌபதிய நாம ஆண்டு வந்தோ கொஞ்ச காலம் திரௌபதிய. நாமோ வாசலிலே மடைந்திருந்தாய் திரௌபதிய நாமோ வம்பூசமோ பேரு சொல்லும் திரௌபதியம்மா. முதலிலே மடிந்திருந்தா திரௌபதிய நமக்கு வம்பூசமோ பேரு சொல்லும் திரௌபதிய. நாமோ கோட்டையிலே மடைந்திருந்தாய் திரௌபதிய நாமோ கோத்திரமோ பேரு சொல்லும் திரௌபதியம்மா. கோட்டையிலே மடிந்திருந்தா திரௌபதிய நமக்கு கோத்திரமோ பேரு சொல்லும் திரௌபதிய. ஐயோ தொட்டவானோ காட்டிலேதான் திரௌபதிய நீதான் மாண்டுமேதான் மடைந்தாயம்மா திரௌபதியம்மா. ஐயோ தொட்டவானோ கட்டிலேதா திரௌபதிய நீதா தானுமேதா மடந்தையம்மா திரௌபதிய. அப்பா திரௌபதா இந்த தொட்டவட மாதோப்பிலே வந்தவுடனே மாண்டு மடைந்து விட்டாயே அப்பா. நான் ஆண்டு தோறும் அழுது புரண்டு என்னம்மா செய்ய போய்கின்றேன். இதுவும் ஒன்று தொட்டவட மாந்தோப்பிலே எடுத்து உன்னை அடக்கம் செய்து விட்டு
நாங்கள் 5 பேராவது சிவனுடைய பாதத்துக்கு சென்று வருகின்றோம் அப்பா. சிவனுடைய பாதத்துக்கு சென்று வருகின்றோம் கண்ணே, சென்று வருகின்றோம்.